ராமதாஸை பொறுத்த மட்டில் சாதியை தாண்டி அவரால் பார்க்க முடியாது. அவருடைய பார்வையில் ஒரு குறைபாடு இருக்குது. அவர் பார்வையை பார்த்தாருன்னா நீங்கள் வன்னியர் இல்லையா அவ்வளோதான் தெரியும். ஆனால் தமிழ்நாடு அரசிற்கு அப்படி இல்லையே. சரி, அவருடைய கட்சியோட பேர் என்ன? பாட்டாளி தானே. ஏன் மற்ற பாட்டாளிகள் பற்றி அவருக்கு அக்கறை இல்லை? அப்போது அவருடைய நோக்கம் செயல்பாடு அனைத்துமே பாட்டாளிகளை பிளவுபடுத்தும் நோக்கம். அப்போ சாதியம் என்பது பாட்டாளிகளுக்கு எதிரானது. இவருடைய நோக்கமே பேரம் பேசுவது. இந்த கட்சியினுடைய உருவாக்கமே வேற அரசியல் கட்சி. இது ஆட்சி அமைக்க உருவான கட்சி அல்ல, பேரம் பேச உருவான கட்சி. தமிழர் அடையாளம், தமிழர் உணர்வு, தமிழர் தேசியம் என்பது வேறு. பிரபாகரனை ஹீரோவாக வைத்து கொண்டு அதை பேசுவது என்பது வேறு. எந்த ஹீரோயிசமும் உங்களுக்கு உதவாது. உங்களுக்கு தேவை தத்துவம். அந்த தத்துவம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதையிலும் பகுத்தறிவிலும் இருக்குது. வெங்காயத்தின் மீது என் தலைவனின் வெடிகுண்டை வீசுவேன். அப்போ ஒரு வெங்காயத்துக்கு எந்த அளவு அஞ்சுது அந்த வெடிகுண்டு. ஸோ வெங்காயம் என்பதை தத்துவமாக பாருங்கள், வெடிகுண்டு என்பது மூளை இல்லாதவனாக பாருங்கள். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். விழுப்புரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு. இடஒதுக்கீடு போராளி இந்த மணிமண்டபம் திறக்கிறாரு, பல்வேறு விஷயங்களை பண்ணுறாரு. அது ராமதாஸ் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு நாடகமாக பண்ணுறாரு. இவர் ஒரு ஓட்டு அரசியல், வன்னிய மக்களை கவருவதற்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது டாக்டர் ராமதாஸை பொறுத்த மட்டில் சாதியை தாண்டி அவரால் பார்க்க முடியாது. அவருடைய பார்வையில் ஒரு குறைபாடு இருக்குது. அவர் பார்வையை பார்த்தாருன்னா நீங்கள் வன்னியர் இல்லையா அவ்வளோதான் தெரியும். ஆனால் தமிழ்நாடு அரசிற்கு அப்படி இல்லையே. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களுக்கான பணிகளை செய்யணும். அந்த மாதிரி வரும்பொழுது ஒருவர் வன்னியராக இருக்கலாம், ஒருவர் தலித்தாக இருக்கலாம், ஒருவர் நாயுடுவாக இருக்கலாம், ஒருவர் முதலியாராக இருக்கலாம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று செய்யும் பொழுது அவங்க ஓட்டை வாங்க தான் நீங்கள் நல்லது செய்கிறீங்க, இவங்க ஓட்டை வாங்க தான் நல்லது செய்கிறீங்கன்னு சொல்கிறது என்பது அவருடைய குறுகிய பார்வை. அது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் வைக்கக்கூடிய டிமாண்டெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு இதை செய்யுங்க, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு இதை செய்யுங்க என்பது இருப்பதனால் அப்படி தான் எல்லாருமே இருக்கணும் அல்லது இருப்பார்கள் என்று நினைக்கிறார். அப்படியில் ஒரு அரசாங்கம் அன்னன்ற காலகட்டத்தில் ஒரு சிலர் செய்த சேவையை பிற்காலத்தில் நினைவு கூறுகிறாங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது. அவங்க வன்னியராக இருக்கலாம், அவங்க தலித்தாக இருக்கலாம், அவங்க ஏன் பல ஆண்டு காலமாக இங்கேயே தங்கிட்டு தமிழராகவே மாறிவிட்டு ரெடியாராக கூட இருக்கலாம். ஓமந்தூர் சிஎம்மா இல்லை இங்கே, அது கட்டடத்துக்கு பேர் இல்லை இங்கே. அப்போ அது ஓட்டு வாங்கிறதுக்கு அந்த பேரை வச்சேன்னு சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு குறுகிய நோக்கம், மயோபிக் வியூன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை தாண்டி உங்களால் பார்க்க முடியாது. அது அவருடைய பார்வை குறைபாடு. இதுக்கு நம்ம தமிழக அரசு குறை சொல்ல முடியாது. இல்லை, ஆனால் இப்போ முதல்வர் சொல்கிறாரு, திமுக ஆட்சிக்கு 40 நாளும் 45 நாளுகளும் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க, பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க. ஆனால் இன்றும் கூட இப்போ பாமக சார்பில் திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, வன்னியர் இடஒதுக்கீட்டை திமுக கொடுக்கவே மாட்டுறாங்க, அவங்க தான் ஒரு தடைக்கல்லாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது டாக்டர் ராமதாஸை பொறுத்த மட்டும் ஒரு சாதியை தாண்டி சிந்திக்காதவர். ஆனால் ஒரு அரசு என்பது ஒரு சாதிக்காக மட்டும் சிந்திக்காது, அது மக்களுக்காக சிந்திக்கும். அதில் அனைத்து சாதிகளும் அடங்கும். சரிங்களா? இப்போது பிற்படுத்த இந்த இடஒதுக்கீட்டில் சில விஷயங்கள் கொண்டு வந்ததே இந்த மாதிரி டிமாண்டுகளை தவறுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா உங்களுக்கு பட்டியல் இனம் அப்படின்னு தான் இனம் வச்சாங்க, அதில் பல சாதிகளை ஒன்றிணைச்சோ. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா பட்டியல் இனம் தான் பார்க்கணும். அதுபோல தான் அதர் பேக்வர்ட் காஸ்ட் அப்படின்னு ஓபிசின்னு இருக்குது. ஸோ நம்ம யாருக்காகன்னு பார்க்கணுன்னா அந்த பேக்வர்ட் காஸ்ட்டுக்காக தான் பார்க்கணும். அதில் நீங்கள் ஒவ்வொரு சாதியையும் உயிர்ப்பித்து கொண்டிருந்தீர்களானால், அப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்றைக்குமே விடுதலை வராது, என்றைக்குமே மக்கள் ஒன்றிணைய முடியாது. அப்போது இது போன்ற சாதிய இயக்கங்களுடைய கோரிக்கை, இதிலேயே பேக்வேர்ட்லேயே எம்பிசின்னு ஒன்று மாற்றினா இருப்பாருங்க, அதுவே சரியில்லைன்றது என்னுடைய பார்வை, என்னுடைய சமூக பார்வை. பேக்வேர்ட் காஸ்ட் தான். சரிங்களா? அதில் மோஸ்ட் பேக்வேர்ட்னு வச்ச பிறகு அப்போ அதில் இருக்கக்கூடியல எனக்கு இவ்வளோ கொடு, இப்படி தான் போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இப்படி ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க என்பது தான் இது மக்களிடம் பிரிவினைக்கு தான் வழிவகுக்கும். மக்களுடைய சமூக பொருளாதார பின்தங்கிய நிலையிலிருந்து அவர்களை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு கொள்கை என்பது சாதிகளை பாதுகாப்பதற்காக அல்ல, அது சாதியற்ற தன்மையை உருவாக்குவதற்கு பயன்படுற நிலைமைக்கு தான் அதை கொண்டு போகணும். ஸோ நாம் எப்படி பார்க்கணுன்னா பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு தான் பார்க்கணும்.
ஒன்ஸ் யூ ஹவ் பிகம் பேக் எம்பிசினா எம்பிசியாக தான் இருக்கணும். நீ ஏன் இன்னமும் 1 இயர் 1 இயர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இந்தியர்னா இந்தியர்னு ஏன் உங்களால் இருக்க முடியல? தமிழர்னா ஏன் தமிழர்னு இருக்க முடியல? இப்போ தானே அந்த பேச்சு வருது. இதுக்கு முன்னாடி பாமக அங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது, சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு பாமக பார்க்கும் பொழுது வருத்தமா இருக்கு. இடஒதுக்கீட்டுலாம் அவங்க கட்சிக்கு அவங்க ஆரம்பிச்சது வன்னியர் சங்கம் தான். இல்லை, அவரே வருத்தப்படார் ராமதாஸ் அவர்களே, இன்னமும் எங்களை தவறாக பார்க்குறது எங்களுக்கு வருத்தமா இருக்குது அப்படிங்கிறார். இல்லை, அவர் அதை தாண்டி இல்லைன்னா இப்போ அவர் என்ன சொல்றாரு, எல்லா சமுதாயத்தினரும் எங்களை தவறாக பார்க்கிறார்கள் அப்படின்றாரு. ஏன்னா எல்லா சமுதாயத்தினருக்கும் சாதி தாண்டா, நம்ம மனுஷன் இல்லைன்னு சொல்கிறவர் அவர். அது எனக்கே கசப்பாக இருக்குது. இப்போ எனக்கு வன்னியர் விரோதியா? நான் இல்லையே. அந்த மக்களோட தானே இப்போ பிறந்து வாழ்ந்து வளர்ந்து இருக்கோம், சந்தோஷமாக இருந்திருக்கோம், ஓடி ஆடி விளையாடி இருக்கோம், ஒன்றா படிச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கருத்தியலை சொல்லும்போது சிலருக்கு பாரு இவர் நமக்கு எதிராக இருக்கான்னு பேச வைக்கக்கூடிய தன்மை எங்கேருந்து வருது? டாக்டர் ராமதாஸ் போன்ற ஆட்கள்லேருந்து தானே வருது. நம்ம ஒன்றிணைத்து சரி பேக்வேர்ட் காஸ்ட்னா வி ஆர் ஆல் பேக்வேர்ட் காஸ்ட், லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் அப்படி கொண்டு போகிறதுக்கு என்ன வழின்னு தானே நீங்கள் பார்க்கணும். மக்களை ஒருங்கிணைக்கிற வழி தானே பார்க்கணும். ஸோ இடஒதுக்கீடு என்பது மக்களை மேலும் 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 பிளவுபடுத்த அல்ல, மக்களை ஒன்றிணைத்து சமதரைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அப்ரோச் தான் அது. இவருடைய பார்வை என்பது மேலும் மேலும் மக்களை பிரிவினையாக ஒதுக்கி 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 பார்க்கறது. அப்படி போனீங்கன்னா உள்ளே போனால் அதிலே பல பிரிவு இருக்கும் ஒவ்வொரு சாதிக்கும். அப்படி சொல்லுவீங்களா? இப்போ அந்த மாதிரி தானே உள் ஒதுக்கீடு, உள்ளேருந்து உள் ஒதுக்கீடெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டோம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த சாதிய நோயிலிருந்து இந்தியா விடுபடாதோ என்கிற எண்ணத்தை நம்ம உருவாக்குறோம். இது இருக்கிற வரைக்கும் தமிழ் தேசியம் எப்படி வரும்? சரி, அவருடைய கட்சியோட பேர் என்ன? பாட்டாளி தானே. ஏன் மற்ற பாட்டாளிகள் பற்றி அவருக்கு அக்கறை இல்லை? உதாரணமாக சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்கிறீங்க, காஞ்சிபுரத்தில் பாட்டாளிகள் ஒரு சங்கம் அமைக்க போகிறான்னாங்க, சாம்சங் யூனியன். என்ன குரல் கொடுத்தாரு? ஆமாம் இல்லைன்னு எதையாவது சொல்லணும்ல. ஆனால் இவர் வந்த பிறகு தொழிற்சங்கத்திலையும் சாதிகளை கொண்டு வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்கன்று அதில் உள்ளே போய் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சாதி, அம்பேத்கர் தொழிற்சங்கன்னு போனீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட. அப்போது தொழிலாளிகளை பிளவுபடுத்துவதற்கான ஒரு இயக்கமாக சாதிய இயக்கங்கள் இருக்கின்றன. நல்லா கவனிங்க. இப்போ உழைப்போரை பிளவுபடுத்துவதற்கு சாதிகள் பயன்படுகின்றன. உழைப்போரை உழைப்பு ரீதியாகவே நம்மால் ஒன்றிணைக்க முடியல. நீங்களும் ஒரே தொழில் செய்கிறீங்க, நானும் ஒரே தொழில் செய்கிறேன். அந்த தொழிலுக்கென சில திறமைகள், அந்த தொழிலுக்கான சில நோக்கம். அப்போ நம்ம ஒன்று ஆகணும்ல. இல்லை, நீங்கள் போய் எக்ஸ் தொழிற்சங்கம் வைக்கிறீங்க, நான் ஒய் தொழிற்சங்கம் வைக்கிறேன், அப்புறம் எப்படி இருக்கும்? அப்போது அவருடைய நோக்கம் செயல்பாடு அனைத்துமே பாட்டாளிகளை பிளவுபடுத்தும் நோக்கம், பாட்டாளிகளை ஒன்றிணைக்கும் கட்சி அல்ல அது. அப்போ சாதியம் என்பது பாட்டாளிகளுக்கு எதிரானது, உழைப்பாளிகளுக்கு எதிரானது அப்படின்னு தெரியுதில்ல உங்களுக்கு. அப்போ எப்படி மக்கள்? அப்போ கூட உழைப்பாளிகள் எங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரா பாருங்கள். எல்லா சமுதாயத்தினருன்றார். அந்த சமுதாயத்தை டீகோட் பண்ணிங்கன்னா சாதி. ஏன் சாதின்னு சொல்லிட்டு போங்களேன். உங்களுக்கு தான் நீங்கள் வன்னியர் சங்கமே வச்சுருக்கீங்க, எல்லா சாதிகளும் எனக்கு எதிராக இருக்குன்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல? ஏன் அந்த இடத்துக்கு சமுதாயன்றீங்க? சாதி எப்படி சமுதாயமாகும்? தமிழ் சமுதாயம்னு சொல்கிறோமா, வன்னியர் சமுதாயம்னு சொல்கிறோமா? வன்னியர் சாதின்னு சொல்லுங்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ் சமுதாயம் தானே நம்ம. அப்போ சமுதாயம் என்கிற வார்த்தையை நீங்கள் சாதிக்கு தானே கொடுக்குறீங்க. அது ஒவ்வொரு சாதியும் ஒரு சமூகமா, ஒவ்வொரு சாதியும் ஒரு நாடா? இது என்னங்க அர்த்தம்? தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குடைய அந்த கட்டமைப்பு உடைந்து கொண்டே வர்றதுன்னு பார்க்கலாமா? ஏன்னா இப்போ முதல்வர் விழுப்புரத்துக்கு போகிறாரு, துரைமுருகன் பொன்முடி இருக்கும்பொழுது உடனடியாக ராமதாசும் சரி, அன்புமணி ராமதாசும் சரி ஒரு அச்சத்தில் ரியாக்ட் பண்ணுறாங்களா? அதெல்லாம் சந்தேகமே இல்லைங்க, சந்தேகமே இல்லை. அவங்களுடைய அடித்தளம் எப்போவோ ஆட்டம் கண்டு விட்டது. பாருங்கள், நீங்கள் வச்சிருக்கிற கோரிக்கையே ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு. இப்போ வன்னியர் வாக்குகள் அந்நியருக்கு இல்லைன்னு அந்த காலத்தில் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. 100க்கு 100 வன்னியர்களை வாக்களிச்சதா ஒரு கற்பனை வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியாக அது மாறாது இல்லையா? உங்களுக்கு ஒரு சக்தி வரும், நான் இல்லை. அந்த சக்தியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேரம் பேசுவீங்க. அப்போது இவர்களுடைய இருப்பே, இவருடைய பிறப்பே, இவர்களுடைய இருப்பே, இவருடைய நோக்கமே பேரம் பேசுவது. இந்த கட்சியினுடைய உருவாக்கமே பேர அரசியல் கட்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஆட்சி அமைக்க உருவான கட்சி அல்ல, பேரம் பேச உருவான கட்சி. எங்களிடம் 50 சீட் இருக்குது, எனக்கு என்ன தர?
இல்லைன்னா உன்னை 250 இடத்துல தோக்கடிப்பேன், 150 இடத்துல தோக்கடிப்பேன் என்னோட சேரலனா. அப்போ எனக்கு அப்போ 25. இது இந்த பேரம் தான். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியை மையப்படுத்தி செய்யக்கூடிய அரசியல் என்பது அந்த கட்சியை நிறுவிய, நல்லா பாருங்கள், கட்சியெல்லாம் யாரும் நிறுவ முடியாது, கம்பெனி கிடையாது. கட்சி என்பதற்கான அடித்தளமே வேறு. நிறுவனர் ஒரு கட்சிக்குன்னு சொல்லும் பொழுதே அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு அர்த்தம். ஃபவுண்டர், தேர் இஸ் நோ ஃபவுண்டர் ஃபார் எனி பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய வரலாற்றில் டெஃபினேஷனில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற யூனிவர்சிட்டியில் போய் கேளுங்க, உலகளாவிய அளவு கேளுங்க, லிபரல் பார்ட்டி யார் வச்சா, ரிப்பப்ளிகன் பார்ட்டி யார் வச்சா, நிறுவனர்னு ஒருத்தர் கிடையாது. ஒரு நபர் எப்படிங்க கட்சியை நிறுவ முடியும்? குறைஞ்சபட்சம் இன்னொரு ஆள் வேணும்ல கட்சின்னு சொல்கிறதுக்கு. நான் நிறுவிட்டேன் கட்சியை, வாப்பா உறுப்பினரான்னு சொல்ல முடியுமா? அப்போது பிறப்பே பேரம் பேசுறதுக்கு பிறந்தது, அது அதனுடைய அமைப்பே பேரம் பேச அமைஞ்சது. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த கார்ப்பரேட் சிஸ்டத்தில் யார் யார் என்ன பேரத்துக்கு தயாராக இருக்காங்கன்னு தெரியும். ஸோ எப்படி நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும்? நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னா மக்கள் இயக்கமாக நடத்தணும். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு இருக்கணும். ஆனால் நீங்கள் தான் நிறுவனர் ஆகிட்டீங்களே, அப்போ அது நிறுவனமாக தான் இருக்கும். அந்த நிறுவனம் வாரிசுகளை தான் கொண்டு வரும். நல்லா கவனிங்க, அது ஒரு குடும்பத்துக்கு தான், அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அப்படித்தான் இருக்கும். எது எப்படி மக்கள் அதை ஆட்சிக்கு அமர்த்துவாங்க? அவர் புலம்பிட்டு தான் போகணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திராவிடம் குறித்து அதிகமாக பேசியிருக்கிறாரு. இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்குனது திராவிடம் தான், அதுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குங்கிறாரு. பெண்கள் உரிமையாகட்டும், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுங்கிற பேர் வாங்கி கொடுத்ததே திராவிடம் தான் அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாரு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அந்த திராவிடமா தமிழ் தேசியமா, தமிழ் தேசியத்தை தமிழர் மரபுகளை திராவிடம் தான் அழிச்சதுன்னு இப்போது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டு சீமான் வராரு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, அதாவது ராமதாஸுக்கும் சீமானுக்கும் சரியான பதிலடி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற கருத்து இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? ஒரு முதலமைச்சர் மாவட்டந்தோறும் சில விழாக்களை ஏற்பாடு செய்து கொண்டு மக்களை சந்திக்கிறார். இது 4 ஆண்டுகள் நிறைவு செய்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஒரு ஆட்சியின் பப்ளிக் ரிலேஷன் எக்ஸசைஸ். இது இருக்கணும். ஏன்னா எல்லா மக்களும் முதலமைச்சரை பார்க்குறது கோட்டை வாசலில் தான் நிற்கணும்னு அவசியம் இல்லை. மக்களை நாடி முதல்வர் செல்வது என்பது வரவேற்கத்தக்கது. இப்படியான சூழலில் நிர்வாகம் என்ன செய்தது என்பதை மக்களுக்கு சொல்லுவது தான் முதல்வருக்கு சிறப்பாக அமையும். அந்த நேரத்தில் தேர்தல் போன்று அடுத்த கட்சிகளை விமர்சனம் செய்வது என் பார்வையில் கூடாது. ஆனால் அந்த பேச்சு, அந்த தாக்கம் இப்போ இருக்குல்ல, தமிழ் தேசியம். அது கட்சி மீட்டிங் போட்டு செய்யுங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அதற்கு ஒரு கட்சி கூட்டம் போட்டு மக்களை சந்திக்கணும். இது என்னுடைய பார்வை, அதை ஒதுக்கிடுங்க. இப்போ கருத்துக்கு வருவோம். கருத்துக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிடம் என்பது தமிழ் அடையாளத்திற்கு எதிர் என்று ஒரு கருத்தியல் விதைக்கப்படுகிறது. இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவே தமிழுக்கு எதிர்ன்னு சொன்னவங்கலாம் இருப்பாங்க. ஆனால் இந்திய தேசிய விடுதலை இயக்கம் இல்லை என்றால் தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் உருவாகி இருக்க இயலாது. உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் சொல்லிக்கொண்டு வீண் பேச்சு பேசுகிறவர்கள், வெத்துவாயர்கள், வெடிகுண்டு போடுவோன்னு அறிக்கை விடுறவனுங்கள்லாம் சேரனையும் சோழனையும் பாண்டியனையும் ஆஹா ஓஹோன்றான். ஆனால் அந்த 3 பேரும் ஒருத்தர் வெட்டி தான் மடிஞ்சாங்க. அன்றைக்கு ஒரு தமிழ் தேசம் இருக்க இல்லை. ஒரு மன்னன் இன்னொரு மகன் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அதன் பிறகு பார்த்தாலும் புதுக்கோட்டையில் ஒரு சமஸ்தானம் இருந்தது, ராமேஸ்வரத்தில் ராம்நாட்டில் ஒரு சமஸ்தானம் இருந்தது. இப்படி பல இடங்களிலும் தமிழ் ஆட்கள், உங்களுடைய முப்பாட்டன்கள் வெள்ளையனுக்கு கப்பம் கட்டி கொண்டு நம் மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி தான் செலுத்தி கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் ஒழித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய விடுதலை இயக்கம். அப்படியான இந்திய தேசிய விடுதலை இயக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருத்தியல் தென்னிந்தியாவிலேருந்து ஒலிக்குது. அது என்னன்னா, இந்தியா விடுதலை அடைய போகிறது. அப்படி விடுதலை அடைந்த இந்தியாவில் தென்னிந்தியாவினுடைய நிலைமை எப்படி இருக்கும்
அப்படின்னு ஒரு அக்கறை வருது. அப்போ அந்த தென்னிந்திய அக்கறையை முன்னிறுத்திய ஒரு இயக்கமாக ஒரு கருத்தியல் வருது, அது திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கத்தை நீங்கள் ரெண்டாக பார்க்கணும். ஏன்னா திராவிட இயக்கம்னு சொல்லிட்டு அரசியலை மட்டும் பார்க்குறவங்க எதை மறைக்கிறார்கள் என்று பார்த்தீர்களானால் சுயமரியாதை இயக்கத்தையும் பகுத்தறிவு இயக்கத்தையும் மறைக்கிறார்கள். சுயமரியாதையும் பகுத்தறிவும் என்பது ஒரு தத்துவம். இது இந்தியாவுக்கே தேவை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது தமிழ்நாட்டிலிருந்து உதித்தது, தென்னிந்தியாவில் இருந்து உதித்தது என்றாலும் இது இந்தியாவிற்கு தேவை. எப்படி அம்பேத்கருடைய சுதந்திரத்திற்கான சமத்துவத்திற்கான கருத்தியல் அனைத்து இந்தியர்களுக்கும் தேவைப்படுகிறதோ அது மாதிரி தான் சுயமரியாதையும் பகுத்தறிவும். இப்போது இந்த திராவிட இயக்கம் உருவானதில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து தானே இருக்குது. தமிழ் அடையாளம் கூடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கூடி தானே இருக்குது. எங்கே தவறு நடந்ததுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், ஒரு தவறான தமிழ் தேசிய அடையாளத்தை தமிழ்நாட்டில் இருந்த திராவிட இயக்கங்கள் ஆதரித்து இலங்கையில் நடந்த தமிழர் விடுதலை இயக்கத்தையும் தோற்கடித்தார்கள். தங்களை தாங்களே தற்கொலை பாதைக்கும் தயார் செய்து கொண்டார்கள். அது என்னன்னா, இலங்கையில் நடந்த தமிழருடைய விடுதலை இயக்கத்தை ஒட்டுமொத்தமான பார்வையில் பார்க்காமல் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்கு மட்டும் சினிமா ஹீரோயிசம் போன்ற ஆதரவு தெரிவித்து பிரபாகரனை மட்டும் முன்வைத்து செய்த ஒரு செயல் இன்றைக்கு அங்கு முள்ளிவாய்க்காலில் போய் ஒரு முகாரி ராகம் பாட வச்சிச்சு. அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சது அந்த போராட்டத்திற்கு. அதனுடைய மிச்ச சுச்சமாக இன்று தமிழ்நாட்டு இளைஞர்களை தவறாக வழிநடத்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் இன்றைக்கி இந்த கருத்தை சொல்கிறாங்க இல்லைங்களா சீமான் போன்றவர்கள். அது எங்கிருந்து உருவாகுது? பல பேட்டிகளில் இப்போ பார்க்குறீங்க. கொளத்தூர் மணி இருக்கிறாரு, கோவை ராமகிருஷ்ணன் இருக்கார், பழ நெடுமாறன் இருக்கார், இவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு கட்டமைத்த பிம்பம் தான் சீமான். புரியுதுங்களா? இந்த அனைவரும் என்ன சொன்னாங்க? வைகோ தொடக்கம் இன்னமும் பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னாங்க. ஸோ தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழர் அடையாளம், தமிழர் உணர்வு, தமிழர் தேசியம் என்பது வேறு, பிரபாகரனை ஹீரோவாக வைத்து கொண்டு அதை பேசுவது என்பது வேறு. எந்த ஹீரோயிசமும் உங்களுக்கு உதவாது. உங்களுக்கு தேவை தத்துவம். அந்த தத்துவம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதையிலும் பகுத்தறிவிலும் இருக்குது. அதே கேள்வி தான் சீமானு கேட்குறாரு. இங்கே போராடின முத்துராமலிங்க தேவர், சங்கரலிங்கனார், காமராஜர் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்காங்க தமிழர்கள். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் திராவிடம் பெரியாருங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, பெரியார் காமராஜரை ஒதுக்கலையே. பெரியார் ஜீவானந்த் அவருக்கு வரலாறு தெரியாதுங்க. மேடையில் காசு கொடுத்தா பேசுகிற ஆளை வச்சுட்டு பேசாதீங்க. சுயமரியாதை இயக்கம் என்பது சிங்காரவேலர், ஜீவானந்தம், ஈவே ராமசாமி நாயக்கர் என்று ஒன்றாக வளர்ந்த இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தாக்கம் காங்கிரஸில் இருந்த காங்கிரஸ் எதிரியாக பின்னால் வெளியில் வர்ற ராஜாஜியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட தலைவர் தான் காமராஜர். ஸோ காமராஜர் உருவாக்கமும் இப்போது ஒரு திராவிட இயக்கம் என்கிற ஒரு கருத்தியல் சொல்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக முத்துராமலிங்க தேவரை அவங்க புறக்கணிச்சிட்டாங்கன்னு கிடையாது. ஆனால் முத்துராமலிங்க தேவர் ஒரு தேசிய இயக்கத்தை பிரதிபலித்தவர், காமராஜர் ஒரு தேசிய இயக்கத்தை பிரதிபலித்தவர். இவர்கள் இந்த சனாதனத்தை ஆதரித்தவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுயமரியாதை பகுத்தறிவு இயக்கம் எதையெல்லாம் சொன்னதோ அவைகளை எதிர்த்தவர்கள் அல்ல. பக்தி மார்க்கத்தை ஒன்று சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு முத்துராமலிங்க தேவர், ஆனால் பிராமண ஆதிக்கம்தான் அவர் சொல்லலை. இப்படி தத்துவ இயல் சார். இப்போ ராமலிங்க அடிகளை எடுத்தீங்கன்னா அது ஒரு தத்துவ இயல். அதுபோன்று பெரியார் ஒரு தத்துவ இயல். எந்த ஒரு தத்துவமும் இல்லாமல், எந்த ஒரு அரசியலும் இல்லாமல், நேற்று பார்த்தீங்களா தேர்தலில் என்ன பேசுகிறாங்கன்னு? வெங்காயத்தின் மீது என் தலைவனின் வெடிகுண்டை வீசுவேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு வெங்காயத்துக்கு எந்த அளவு அஞ்சுது அந்த வெடிகுண்டு? ஸோ வெங்காயம் என்பதை தத்துவமாக பாருங்கள், வெடிகுண்டு என்பது மூளை இல்லாதவனாக பாருங்கள். என் கையில் குண்டு இருக்குன்னா உன் வாயடைப்பேன். நீங்கள் ஒரு தத்துவம் பேசுகிறீங்கன்னா அதற்கு ஒரு மாற்று கருத்தை சொல்லக்கூடிய சக்தியற்றவர்கள் உங்களை ஆயுதம் போட்டு கொள்வேன் என்கிறார்கள். அப்படித்தான் உடன் ஆயுதமேந்திய சக தோழர்களை படுகொலை செய்தது விடுதலை புலிகள் இயக்கம். பத்மநாபாலேருந்து டெலோ போராளிகள் வரைக்கும்
ஒரு போராட்டத்திற்கு கிளம்புகிறோம், ஒரு மண்ணை மீட்க கிளம்புகிறோம், ஒரு விடுதலைக்கு கிளம்புகிற கூடவர்களில் ஒரு கருத்து மாறுபாடு இருந்தால் அவர்களை கொல்வேன் என்பது எவ்வளோ ஒரு மோசமானது. கொன்ற அரசியல் கண் முன்னாடி இருக்குது. அப்போ உங்களுக்கு உங்கள் கருத்தியலை அடுத்தவர்களிடம் சொல்லி ஏற்க வைக்கும் திறன் இல்லை. அந்த திறன் வேணும். அதுதான் பெரியார் சாதிச்சார். ஏன் சோகால் தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடிய சீமான் வாரிசுகள், பிரபாகரன் ரசிகர்கள் பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் மூளை இல்லை, படிக்க மாட்டாங்க. போய் புத்தகத்தை படிங்க. பிரபாகரனோடு இயக்கத்தை தொடங்கிய பலரும் எழுதிய புத்தகத்தை படியுங்கள். புத்தகத்தை தூக்கி குப்பையில் போடு, ஆயுதத்தை கையில் எடு என்று சொல்வது மட்டும்தான் பிரபாகரனுக்கு தெரியும். ஸோ அந்த இயக்கம் என்பது ஆயுதத்தின் மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் இயக்கம் என்றே ஒரு புத்தகம் வந்திருக்கு, போய் படிங்க. ஒரு அரசியலை படிக்கிறோன்னா ஒட்டுமொத்தமாக படித்துவிட்டு அதில் வர கேள்விகளுக்கு பதில் எடுத்து நீங்கள் ஒரு பகுதியை தெரிவு செய்யணும். அப்படி இல்லாமல் ஒரு ரசிக கூட்டமாக இப்போ தமிழ்நாடு அரசும் போலீஸும் இவ்வாறு பேசவிட்டு வேடிக்கை பார்ப்பது என்பது மிக மிக ஆபத்து, மிக மிக ஆபத்து. மக்களை ஒரு கலவரத்துக்கு தூண்டுவதற்கு தமிழ்நாடு போலீஸே வேலை பார்க்குதான்ற சந்தேகம் எனக்கு வருது. சீமானுடைய நான் வெடிகுண்டு வீசுவேன் என்கிற பேச்சை ஒரு வழக்கு போடாத தமிழக அரசு என்ன மனநிலையில் இருக்கிறது என்றே தெரியவில்லை. நான் ஒரு அறிக்கை விடுறேங்க, இப்போது வாடா பார்க்கலான்ட்டு. போலீஸ் வேடிக்கை பார்க்குமா? ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் படத்தை வைத்துக்கொண்டு அவனிடம் உள்ள வெடிகுண்டை வாக்கி உன் மீது வீசுவேன் என்று ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார். அதை இந்த தமிழ்நாடு அரசு பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? தொடர்ச்சியாக இப்போ சீமான் அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பேசிகிட்டே வராரு. இன்னொரு புறத்தில் இப்போ சீமான் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கூட போனவங்க எல்லாமே அடுத்தடுத்து தொலைக்காட்சிகள் என்ன அசீஸ் பிரபாகரன் நம்புறாங்களே. அடையார் இந்திரா நகர்ல தான் இல்லை, பிரபாகரன் போனவங்களே சொன்னா கூட நம்பாம இல்லை, சந்திச்சுதான் வச்சுக்கோங்க. என்னங்க பிரபாகரனை சந்திச்சா என்னங்க? நான் தெரியாம தான் கேட்குறேன். பிரபாகரனை சந்திப்பது ஒரு தலைமைக்கு அழகா? பிரபாகரனை சந்தித்தது என்ன? பிரபாகரனோடு உண்டு உறங்கி களத்தில் நின்றவர்களே தோல்வியை சந்திச்சாங்கல்ல. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. பிரபாகரனோடு பயிற்சி எடுத்து உண்டு உறங்கி அவருக்கு மெய்க்காவலராக இருந்து அவரை உயிரை காப்பாற்றி அவரோடு தோளோடு தோள் நின்று போர் நடத்தியவர்கள் முடிஞ்சு போனாங்கல்ல நந்திக்கடல்ல. அப்போ அவரோடு இருந்துட்டான்னு எப்படிரா தலைவன்? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இதே வைகோ கூட தான் போய் சீன் போட்டார். அவர் அதே மாதிரி உடை அணிஞ்சார். அவரே ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு லெக்சர் எடுத்தார், இந்திய அமைதிப்படையை எடுத்து. இன்றைக்கி எங்கே இருக்கார் அவர்? ஸோ பிரபாகரனை சந்திப்பது ஒரு குவாலிஃபிகேஷனான்னு கேட்குறேன். இல்லை, அதை வச்சு தானே இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாரை வச்சுருக்கீங்க? அதை ஒட்டி இளைஞர்களை விஜய் ரசிகர்கள் மாதிரி வச்சுருக்கீங்க. அதனால தான் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே கட்சி கலகலக்குது, போய் சாவர்கார் காலில் விடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழரில் யாருங்க இருக்கான்? மூளை உள்ள யாருங்க இருக்கான்? அது ஒரு வியாபார நிறுவனம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இலங்கையினுடைய 70களிலிருந்து 2024 வரைக்கும் அரசியலை தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் இயக்கம் என்பது ஒரு வியாபார நிறுவனம். தமிழர்களுடைய விடுதலை வேட்கையை தனதாக்கி கொண்டு அதன் மூலமாக மக்களிடம் பணம் வசூலித்து மில்லியனர்களாகவும் பில்லியனர்களாகவும் ஆனவர்கள் அந்த இயக்கத்தை பெருசாக உருவாக்குனாங்க. இன்னமும் அதுதான் அந்த இயக்கத்திலிருந்து நடக்குது. அந்த விஷயத்தை கண்டுகொண்டு அதன் மூலம் பிழைப்பு நடத்தக்கூடிய சிலர் அதை இங்கு தொடங்கினாங்க. இப்போ சீமானுடைய வளர்ச்சி, சீமானுடைய காசு, சீமானுடைய பணம் சொல்லதெல்லாம் எங்கேருந்து வருது? வெளிநாட்டிலேருந்து வருது. யார்? அதாங்க பெரியாருடைய சுயமரியாதை கொள்கையை மனதில் ஏற்றவன் கேட்குற கேள்வி ஒன்று. இந்தியாவில் அமர்ந்து கொண்டு ஈழத்தை வாங்கி தருவேன் என்று சொல்வது நகைப்புக்குரியதா இல்லையா? நகைப்புக்குரியதா இல்லையா? எப்படி முடியும்? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் ஈழத்தை வாங்கி தருவேன்னு இங்கே ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னா, ஆமாம் நாங்கள் அதுக்கு தான் இருக்கிறோன்னா, யாரை முட்டாளாக்குகிறீர்கள்? திராவிட இயக்கம் என்பதை இந்த நாட்டில் அழிப்பதற்காக வேறு ஒரு அரசியல் சித்தாந்தம் காலம் காலமாக முயன்று தோற்று கொண்டிருக்கிறது. அந்த சித்தாந்தம் உருவாக்கிய நபர் தான் சீமான். அந்த சித்தாந்தம் பிரபாகரன் போன்ற அரசியலற்ற ஆயுத குழுவை பயன்படுத்தினால் முள்ளிவாய்க்கால் தான் முடிவு என்பதை நன்றாக தெரிந்து வைத்து கொண்டு அந்த நிலைமைக்கு தமிழர்களை தள்ளுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான்.
அப்படி தான் வைகோவை பயன்படுத்தினாங்க 13 வருஷம். அடுத்ததாக சீமானை பயன்படுத்துகிறாங்க. நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.